நான் வந்து இன்டர்வியூ வைக்கும் போது பையன்கிட்ட ஒரு இன்டர்வியூ வைக்கும் போது நீ ஏன் இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ண அப்படின்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் நான் எங்க அப்பா சொல்லியிருக்காங்க, இல்ல அவங்க சரௌண்ட்ல சொல்லியிருப்பாங்க, வீட்டுக்கு பக்கத்துல சொல்லியிருப்பாங்க, இல்லாட்டி வீட்டுக்கு பக்கத்துல அந்த பையன் இன்ஜினியரிங் முடிச்சு ஃபாரின் போய் செட்டில் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம் அந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த பையன் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த உடனே அந்த டிசிஷன் மேக்கிங்கே சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதே நம்ம சொல்லி தரது இல்லை. அப்ப நம்ம சொல்ற டிபார்ட்மெண்ட் அவங்க படிக்கிறாங்க. அவன் வந்து அவங்ககிட்ட நான் வேலை கொடுக்குறேன், அந்த வேலையை வந்து பண்ணு அப்படின்னு சொல்றேன், எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு. அதே வேலையை அவன் திரும்ப திரும்ப பண்ணிட்டே தான் இருந்தான். ஏன்னா அவனுக்கு அடுத்து அதுல இருந்து கிரியேட்டிவா பண்றதுக்கு தெரியல. இது வந்து நான் 10th முடிச்ச பையனை வச்சேன், அதே இடத்துல வேலைக்கு வச்சேன். நான் ஒரு எலக்ட்ரிக்கல் வயரிங், அவன் இன்ஜினியரிங் முடிச்ச பையன் பண்ற வேலையை அந்த பையனுக்கு சொல்லி கொடுத்தேன், அவன் சூப்பரா பண்ணுவான். இதே இன்ஜினியரிங் முடிச்ச பையனுக்கு அந்த வேலை தெரியல. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் அந்த டிசிஷன் மேக்கிங்க சொல்லி தரணும். அது வந்து இவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இவங்களோட கிளாஸ் நான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன், என் பையனோட உட்காந்து நான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி தேங்க்யூ சொல்லணும் கூட எங்க வந்து கத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம அந்த டிசிஷன் மேக்கிங் சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விசிபிலிட்டி. நான் காலேஜஸ் நிறைய ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன், எல்லாமே டெக்னிக்கல் ட்ரைனிங்ஸ். என்னோட டிபார்ட்மெண்ட் ஓரியன்டா ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம், அவேர்னஸ் சொல்லிட்டு இருக்கோம். ஏன் ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரியில கேட்கறாங்க, ஏன் உள்ள வரணும் நீங்க அப்படிங்கிறதாங்க. எல்லாருமே வந்து கோடிங் கோடிங் கோடிங்னு போயிட்டு இருக்காங்க. ஆனா காலேஜ்ல பாருங்க சில டிபார்ட்மெண்ட்டை தூக்கவே முடியாது. அது என்ன டிபார்ட்மெண்ட் தெரியும்? இசிஇ, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் ஐ. இந்த 5 டிபார்ட்மெண்ட்டை எப்பவுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இப்ப நீங்க ஏஐ வரலாம், புதுசா ரோபோட்டிக்ஸ் வரலாம், அடுத்தடுத்து நிறைய வந்தாலுமே இந்த 5 டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து டிமாண்டான மார்க்கெட்ல இருக்க முடியும், விஸ்டாண்ட் பண்ணவும் முடியும். நெக்ஸ்ட் என்னன்னா விசிபிலிட்டி கிரியேட் பண்ணும். யாரெல்லாம் கேள்வி கேட்கறாங்களோ அவங்க வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் போவாங்க என்னோட பிளான் படி. அப்ப நம்ம ஏஐட்ட எப்படி கேள்வி கேட்கணுங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்கணும். ஏன்னா நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் அதை ஆன்சர் பண்ண போகுது, ஆனா எப்படி கேள்வி கேட்கணுங்கிறத கத்துக்கணும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளும் இப்ப எல்லாத்திட்டையுமே அப்பா அம்மா கிட்ட நம்ம கேள்வி கேட்டே இருக்கோம். நிறைய கேள்விகள் கேட்டா மட்டும்தான் நிறைய விஷயங்கள் வெளியே வரும். ஏஐ கிட்ட இருந்து வரும், இல்ல வேற டிபார்ட்மெண்ட் கிட்ட வந்து வரும், ஸ்டாஃப்ஸ் கிட்ட வந்து வரும். இதுதான் நான் சொல்ல விரும்புனேன். இப்ப ஏஐ வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ப்ராப்ளம் எப்படி கிரியேட் பண்ணணும்னு கத்துக்கீங்கன்னா தவிர இந்த ஏஐ யூஸ் பண்றதை விட அந்த ஏஐ உருவாக்குறதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்க. ஏன்னா ஏஐ யூஸ் பண்ணி ஒரு நிறைய ஆப்ஸ் கிரியேட் பண்ணலாம் நம்ம லைஃப்ல. இப்ப காலையில நான் வந்து எங்க வீட்டுல ஒய்ஃப் கேட்டே இருப்பாங்க, இன்னைக்கு என்ன சமைக்கணும், இன்னைக்கு என்ன சமைக்கணும், ஈவினிங் என்ன சமைக்கணும் அப்படின்னு. ஏஐ எனக்கு ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி கொடுக்குறேன். ஏஐல கேட்டீங்கன்னா ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி கொடுப்போம். நான் இதெல்லாம் எனக்கு பிடிக்கும், இந்த ஃபுட்டெல்லாம் நீ வந்து ரேண்டமா மெனு டெய்லி காலையில எனக்கு ரிமைண்ட் பண்ண அப்படின்னு நான் ஒரு ஏஐ கிரியேட் பண்ண ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி தரேன். இந்த மாதிரி நமக்கு இருக்கிற கிரிட்டிக்கல் திங்ஸை வந்து ஏஐ யூஸ் பண்ணி அந்த ஆப்பை கிரியேட் பண்ணி நம்ம வச்சுக்கோமே தவிர அதை படிச்சு கொண்டு போகணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஸ்டாண்டர்ட் டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணாவே நீங்க மார்க்கெட்ல டிமாண்ட்ல நல்ல வேலையெல்லாம் இருக்கும். தேங்க்யூ.